ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தன் சகோதரனை எத்தனை முறை மன்னிப்பது என்று பேதுரு ஆண்டவரிடம் கேட்ட கேள்விக்கு ஒரு அழகான ஓமையை ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் தன்னுடைய அரசனிடம் ஏராளமான கடனை பெறுகிறான். கடனை கண்டிப்பாக ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அரசன் அந்த மனிதனை கூப்பிட்டு உடனடியாக உன் கடனையும் உனக்குள்ள பொருளை அனைத்தையும் ஒப்படைத்து விடு என்று. அவன் காலில் விழுகிறான். பொறுத்து கொள்க, நான் எல்லாவற்றையும் தந்து விடுகிறேன் என்று. அப்போது அந்த அரசன் இரக்கம் கொண்டு அந்த மனிதனுடைய சொத்தை எல்லாம் மன்னித்து அவனுக்கு விடுதலை அளிக்கிறான். அதே மனிதன் வெறியில் செல்கிறான். இன்னொருவரை பார்க்கிறான். தன்னிடம் குறைந்த அளவு கடன்பட்ட ஒருவனை அவன் கழுத்தை எதிர்த்து பட்ட கடனை உடனடியாக தந்துவிடு என்று சொன்னபோது இந்த செய்தி தலைவனுடைய காதுக்கு எட்டவே அந்த அமைச்சனை கூப்பிட்டு, பொல்லாத பணியாளரை, நீ வேண்டிக் கொண்டதனால் உன்னை கடனை மன்னித்தேன், நீ அவ்வாறே செய்திருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்யும் வரை, அடைக்கின்ற வரை அவனை வதைப்போரிடம் கையளிக்கிறார். இந்த உவமையின் வாயிலாக கடவுள் நமக்கு ஏராளமான மன்னிப்பை வழங்குகிறார், ஆசீர்வாதங்களை வழங்குகிறார், கொடைகளை கொடுக்கிறார். அதற்கு முதலில் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உணர்வுகளோடு இருந்து கொண்டு அதே ஆசையில், அதே பாதையில் நம் சகோதர சகோதரிகளுக்கும் அந்த இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். கடவுள் நமக்கு இரக்கம் காண்பித்தது போல நம் சகோதர சகோதரிகளுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதுதான் இறைவாக்கு. அப்படி இல்லை என்றால் இந்த மனிதனைப் போல நமக்கு மன்னிப்பு இருக்காது. சாகின்ற வரையில் வதைப்போரிடம் பல நேரங்களில் கையளிக்கப்படக்கூடும். தன்னுடைய இரக்க பெருக்கத்தினால், தன்னுடைய இரத்தத்தினால் மீட்ட ஆண்டவர் அவருடைய பெருந்தன்மை நமக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் அன்பு செய்வது போல, எங்களை வழிநடத்துவது போல, எங்களை மன்னிப்பது போல நாங்கள் பிறரையும் மன்னிக்கவும், பிறரையும் வழிநடத்தவும், பிறரை அன்பு செய்யும் அருள் தாரும். எந்த அளவையால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ அதே அளவையால் பிறருக்கு நாங்கள் அளந்து கொடுக்க எங்கள் மனதை திறந்துவிடும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.